ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் இது செகண்ட் வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் அக்ரிகல்ச்சர் அண்ட் மைன்ஸ் அப்படின்னு ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம். பிகாஸ் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் தான் எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் ரொம்ப மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் என்ன கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிராப், லேண்டு, சாயில், வாட்டர், நியூட்ரியன்ஸ், மிஷினரி இந்த மாதிரி, அண்ட் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலான்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் கிராப்பில் ரைஸ், வீட் அண்ட் பல்சஸ் வரைக்கும் போன வீடியோவில் முடிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம மில்லட்ஸ் அண்ட் ஜவார், பஜ்ரா, ராகி இந்த மாதிரியான க்ராப்ஸ் எல்லாம் இன்றைக்கி கவர் பண்ணிடலாம். இன்க்ளூடிங் ஸ்பைசஸ் அதையும் வந்து இன்றைக்கி கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டேக்கன் பை மீ பிரிசிலா. எனி டவுட்ஸ் இருந்துச்சு, குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ as said, எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் மொத்தம் ரெண்டு கிளாஸிஃபிகேஷன்ஸாக பிரிச்சிருந்தோம். ஒன்று அக்ரிகல்ச்சர், இன்னொன்று மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதில் வந்து அக்ரிகல்ச்சர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அக்ரிகல்ச்சரில் சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் க்ராப்பு பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ க்ராப்பில் இன்னைக்கு நம்ம மில்லட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மில்லட்ஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு கோர்ஸ் கிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நியூட்ரிஷியஸ் வென் கம்பேர்ட் டு வீட் அண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ பல்ஸோட ப்ரொடக்ஷன் கம்மியான மாதிரி மில்ஸோட ப்ரொடக்ஷனும் வந்து கம்மியாகுது. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து என்டையர்லி க்ரோன் இன் சப்சிடன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ரெயின்ஃபெட் ஏரியாஸில் தான் அதிகமாக வளர்க்கப்படுது. மில்லட்ஸ்க்கு அதிகமாக வந்து தண்ணி வந்து தேவைப்படாது, ஓகேங்களா? ஸோ அதனால ரெயின்ஃபெட் ஏரியாஸில் இதை அதிகமாக வளர்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபோடர் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தீவன பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதோட சேர்த்து இதையும் இந்த மில்லட்ஸையும் சேர்த்து வந்து விளைய வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருந்தாலும் இன்னைக்கு நம்மளோட டயட்டில் மில்லட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, வீட் அண்ட் ரைஸுக்கு தான் நம்ம அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். பிகாஸ் அதுக்கு ரீசன் என்னென்னா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்குது அதனால். ஓகே, ஸோ இந்த மில்லட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன க்ராப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவார் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மக்காச்சோளம் அப்படிங்கிறது பெரிய சோளம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஜவார் அப்படிங்கிறது குட்டி சோளம் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஜவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவும் வந்து சோளம் தான். மக்காச்சோளம் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அதை தான் வந்து ஜவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட் இஸ் த தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் ஆஃப்டர் வீட் அண்ட் ரைஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து கேரஃப் சீசன்லையும் வளர்ப்பாங்க, ராபி சீசன்லையும் வளர்ப்பாங்க. ஓகே, ஸோ ரெண்டு சீசன்லையும் விளை வைக்கலாம். அண்ட் ரொம்ப கம்மியான ரெயின் தான் இதுக்கு தேவை. ஸோ இது வந்து இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் ரெயின்ஃபெட் ஏரியாஸ். எவ்வளோ ரெயின்ஃபால் இருந்தால் போதும் அப்படின்னா 30 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருந்தாலே இதுக்கு போதும். ட்ரை கண்டிஷனில் இது நல்லாவே வளரும். அண்ட் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இது வளர ரீஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்ட் தென் ஆந்திர பிரதேஷ், ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜன்ஸ்லலாம் வந்து ஜவாரை வந்து வளர்க்குறாங்க. மகாராஷ்டிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜவார். ஓகே, ஸோ ஃபுல் இந்தியாவில் மகாராஷ்டிரா வந்து இட் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜ்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கம்மம்புல் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து பஜ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா இட் இஸ் அ கேரஃப் கிராப். இதுக்கு ஜவாரை விட கொஞ்சம் அதிகமாக வந்து ரெயின் தேவைப்படும். லைக் 40 to 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வரைக்கும் வேணும். ப்ளஸ் ஒரு வார்ம் கிளைமேட் வந்து இதுக்கு தேவைப்படும். ரெயின் முடிஞ்ச பிறகு வர்ற அந்த வார்ம் சன்லைட் இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் அந்த ட்ரை கண்டிஷன் வந்து பஜ்ரா கிராப்புக்கு வந்து இட் இஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பஜ்ரா கல்டிவேஷன் எங்கே ரொம்ப ஹையஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் உத்தரப்பிரதேஷில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் மூணாவது என்ன கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ராகி அப்படிங்கிறது ரொம்ப ட்ரையரான பார்ட்டில், அதாவது ரெயின்ஃபெட் ரீஜனில் வளரும். இதுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் இதுக்கு இருந்தால் போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஓகே, ஸோ மோர் தேன் 50% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கர்நாடகாலேருந்து வருது. அதர் தேன் கர்நாடகா எந்த ரீஜன்ல இருந்தெல்லாம் இதை விளைவிக்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் உத்தரகண்ட். ஓகே, ஸோ இந்த ரீஜன்லலாம் வந்து ராகியை விளைய வைக்கிறாங்க.
ஓகே, ஸோ இதுதான் ராகி பற்றி. இதுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 டிகிரி டெம்பரேச்சர் இருந்தால் போதும். கர்நாடகா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், ரெயின்ஃபெட் ரீஜனில் வளரும், ட்ரையர் பார்ட்டில். ஓகே, ஸோ இவ்வளோ தான் மில்லட்ஸ் பற்றி. நெக்ஸ்ட்டு நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ராப் எதை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ராப். ஓகே, ஸோ ட்ரை க்ராப். இதுக்கு வந்து ரெயின் அதிகமாக வேணும், விச் மீன்ஸ் ரூட்ஸுக்கு மேலே உள்ள ஏரியாவில் ட்ரையராக இருக்கணும், ரூட்ஸுக்கு மாய்ஸ்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாட்டர் வந்து இதுக்கு ரெகுலர் பேசிஸில் கொடுத்துட்டே இருக்கணும். அடிக்வெட் அண்ட் டைம்லி சப்ளை, இதுக்கு வந்து வாட்டர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா அதோட மெச்சூர் டைம் பீரியடில் அந்த க்ராப்போட மெச்சூர் ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம அதுக்கு வாட்டர் வந்து கொடுக்கணும். அதுக்கு வாட்டர் வந்து அப்போதைக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ அந்த நேரத்தில் அதுக்கு வாட்டர் கிடைக்காட்டி ஃபுல் க்ராப்பும் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் பாயிண்ட். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எதனாலன்னா பிளாக் சாயில் வந்து பிளாக் சாயில் இட் மீன்ஸ் ட்ரை ரீஜனாக இருந்தாலும் சாயிலோட நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்கு வந்து கிளே கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதுக்கு அதிகம். ஸோ அதோட ரூட்ஸை எப்பவும் வெட்டாக வச்சுருக்கும் அந்த பிளாக் சாயில் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த பிளாக் சாயில் வந்து அந்த ரூட்டுக்கு ஒரு மாய்ஸ்சர் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து க்ராப் வந்து டேமேஜ் ஆகாது. இது மூணாவது பாயிண்ட். நாலாவது, காட்டன் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்துருங்க. வெஸ்டர்ன் இந்தியா ஃபுல்லாக வரும். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் இந்தியாவில் சத்தீஸ்கர் நம்ம சேர்க்கக்கூடாது. ஓகே, ஸோ சத்தீஸ்கரை தவிர்த்து வெஸ்டர்ன் ஏரியா, வெரி பிக் ஏரியா ஃபுல்லுமே வந்து கவர் ஆகும். ட்ரெடிஷ்னலி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியாவில் தான் வந்து காட்டன் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் வந்து அதிகம். ஏன்னா அந்த பெனின்சுலர் பிளாட்டூ இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து டெக்கான் லாவா பிளாட்டூ வந்து இருக்கும். ஸோ அதனால காட்டன் கல்டிவேஷன் அங்கே ஆப்வியஸ்லி நடக்க தான் செய்யும். பட் ப்ராஃபிட்டபிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிட்டே போச்சு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலயமா அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி கூட வேறு வேறு ஏரியாஸில் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைக் பஞ்சாப் அண்ட் காவேரி பேசன் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைக் அதோட கல்டிவேஷனும் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த பஞ்சாப் அண்ட் காவேரி பேசன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜனில் அக்ரிகல்ச்சர் எந்த அளவு டெவலப் ஆச்சுன்னா எங்கெல்லாம் ப்ராஃபிட் கிடைச்சதோ அங்கே அந்த க்ராப் எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ பஞ்சாப் அண்ட் காவேரி பேசனில் எதெல்லாம் ப்ராஃபிட் கொடுக்குதோ அதெல்லாம் வந்து அவங்க அந்த க்ராப்பை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பஞ்சாப் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரையான ரீஜன். ஆனால் அங்கே ஓவர் இரிகேஷன் ப்ராப்ளம்னால சாயில் செலைனிட்டி ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியான்னு சொல்லலாம். ஓகே, எதனால் அப்படின்னா இட் இஸ் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ நம்மளோட இந்தியாவோட ஒரு பிக் பாப்புலேஷனுக்கு அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கு. ஓகே, ஸோ அதனால இட் இஸ் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. அதனாலையும் இட் இஸ் அ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நம்ம பேசும்போது அதில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ மூணாவது பேக்வர்ட் லிங்கேஜஸ் வித் அக்ரிகல்ச்சர் வந்து இங்கே நிறையவே இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரிக்கும் அக்ரிகல்ச்சரோட குள்ள லிங்கேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்த இண்டஸ்ட்ரி கூட நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பிரிட்டிஷ் டைமில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் ஃபஸ்ட்டு சென்டர் டெவலப் பண்ணான். எங்கே டெவலப் பண்ணான்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாம்பேல ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணான். ஓகே, ஸோ அதோட சேர்த்து மகாராஷ்டிராவில் மும்பை, அமராவதி, வர்தா, பூனே, சத்தாரா, நாக்பூர் இங்கேயும் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட சென்டர்ஸ்லாம் வந்து வந்துச்சு. ஓகே, ஸோ அந்த ஏரியாஸ்லாம் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மும்பை, அமராவதி, ஓகே, வர்தா, பூனே, சத்தாரா அண்ட் நாக்பூர். ஓகே, ஸோ இந்த ஏரியாஸ்லையும் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக டெவலப் பண்ணிட்டு இருந்தான் பிரிட்டிஷ் வந்து. ஓகே, ஸோ இந்த மகாராஷ்டிரா ரீஜனில் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆனதுக்கு ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்கான் லாவாக்குள்ள பிளாக் சாயில் பெனின்சுலர் பிளாட்டூவில் மகாராஷ்டிரா ரீஜனில் இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ரீசன். அங்கே காட்டன் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இங்கே இந்த எல்லா ரீஜன்ஸும் எஸ்பெஷலி பாம்பேக்கு சுற்றி உள்ள ஏரியாஸ் அவங்களுக்கு அந்த ரா மெட்டீரியல் காட்டனுக்குள்ளது வந்து கிடச்சிச்சு. ஓகே, ஸோ அதனால இங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக வளர்ந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை போர்ட் இருந்துச்சு அந்த இடத்துல. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மகாராஷ்டிரா ரீஜன் வருமா, இங்கே வந்து மும்பை போர்ட்டும் வந்து இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷோட
இம்பீரியல் கேபிட்டலாக வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ போர்ட் இருந்ததுனால மிஷினரி ஆர் கோல்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது செகண்ட் ரீசன். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ரீஜனில் சீப் லேபர் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இது மூணாவது. ஸோ காட்டன் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ அந்த காட்டன் பால்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். இதை தான் ரா மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷினரி அண்ட் எனர்ஜி வேணும். ஓகே, ஸோ அடுத்து மூணாவது லேபர் வேணும். லேபர் தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இங்கே சீப் லேபர் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் நெசசரி. ஓகே, ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட், சீப் லேபரும் இவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் கிடச்சிது. ஸோ அதனாலையும் மகாராஷ்டிரா ரீஜனில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சு. நாலாவது என்ன வேணும் அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபினான்ஸ் வேணும். ஸோ இப்போ ஃபேக்ட்ரிஸ் வைக்கணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அங்கே ரிச் பார்சிஸ் அண்ட் குஜராத்தி மர்ச்சன்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பாம்பேல அந்த ஏரியாலாம் அவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அங்கே டெவலப் ஆக முடிஞ்சதுக்கு ரீசன் வந்து இதுவும் கூட. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும், ஸோ மும்பை அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு அடியில் இம்பீரியல் கேபிட்டலாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி வந்து இருந்துச்சு, எக்ளமரேஷன் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த சிட்டியோட இனர்ஷியானால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாம்பேல வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் அரைஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஜஷன் ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகே, ஸோ எவ்வளோ பாம்பேல டெவலப் ஆச்சோ அவ்வளோ பாப்புலேஷன் டென்சிட்டியும் வந்து அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஸோ மும்பையோட சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அன் ஐலாண்ட். ஸோ இங்கே இது மும்பை அப்படின்னா இதோட ஈஸ்ட் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹ்யாத்ரி மவுண்டெயின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வேற வழி இல்லை, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ வெஸ்ட் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இருக்கும். ஓகே, ஸோ ஈஸ்ட் சைடில் சஹ்யாத்ரி மவுண்டெயின்ஸ், வெஸ்ட் சைடில் சி இருக்குது. ஸோ இதனால மும்பையில் வந்து கன்ஜஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ரியல் எஸ்டேட் விலையும் வந்து கூடிருச்சு அண்ட் அதனால் லேபர் யூனியன் ப்ராப்ளம்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ லேபரோட டிமாண்ட்ஸில் எல்லாமே வந்து ரிஜிட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால தான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்டட் ஷிஃப்டிங். ஓகே, ஸோ எங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக அகமதாபாத்தில் போய் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அகமதாபாத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் பிகேம் த ஹார்ட் ஆஃப் காட்டன் க்ரோயிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியவார் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியாஸில் காட்டன் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. அகமதாபாத்லேயும் ரா மெட்டீரியல்ஸ் கிடச்சிது, ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு அண்ட் சீப் லேபர் சப்ளை எல்லாமே அந்த சரௌண்டிங் ரீஜனில் கிடச்சிது. குஜராத் அண்ட் ராஜஸ்தான் ஏரியாவில் இருந்து அவங்களுக்கு சீப் லேபரும் கிடச்சிது. ஸோ பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்ட்லா போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டெவலப் பண்ணோம் இல்லையா. ஸோ பார்ட்டிஷனுக்கு அப்புறம் கண்ட்லா போர்ட் டெவலப் பண்ணோம். மிஷினரி அண்ட் கோல் எனர்ஜிக்காக இம்போர்ட் பண்ண அதுவும் கிடச்சிருச்சு. ஸோ கட்சிலையும் வந்து இக்னைட் கோல் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அங்கே இருந்தும் அவங்களுக்கு கோல் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ மிஷினரி வேணும் அப்படின்னா அதுக்கு கோல் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதுக்காக போர்ட்ஸ்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ கட்சில் இருந்தும் அவங்களுக்கு வந்து கிடச்சிது அண்ட் ஆல்சோ கண்ட்லா போர்ட்டில் இருந்தும் அவங்களுக்கு மிஷினரி கோல் எனர்ஜிக்காக இம்போர்ட் பண்ண வேண்டிய எல்லாமே வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் குஜராத்தில் அகமதாபாத், பரூச், வடோரா அண்ட் சூரத் இந்த ரீஜன்ஸ்லையும் வந்து சென்டர்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ பார்சிஸ் வந்து பாம்பேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்சிஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ குஜராத்தில் அவங்களே வந்து ஃபினான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அகமதாபாத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகமதாபாத் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் இட் வாஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஆனால் இப்போ அதோட சென்டர் வந்து எங்கே மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. பட் சூரத்தில் காட்டனை விட அதிகமாக சிந்தட்டிக் அண்ட் சில்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பாம்பேலேருந்து ஒரு பிரான்ச் வந்து அகமதாபாடை நோக்கி ஒரு பிரான்ச் வந்து ஷிஃப்ட் ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் எங்கே வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஓகே, ஸோ சதர்ன் இந்தியாவுக்கும் ஒரு பிரான்ச் வந்து போச்சு. அதில் தமிழ்நாடு வந்து டெவலப் ஆச்சு. ஸோ ஏர்லி ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல
டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஏன் டெவலப் ஆகலைன்னா தமிழ்நாட்டில் பிளாக் சாயில் கிடையாது. ஓகே, ஸோ பிளாக் சாயில் வந்து அங்கே இல்லை, அதிக அளவில் ரெட் சாயில் தான் இருக்கும். ஓகே, ஸோ பிளாக் சாயில் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கல. ஸோ அங்கே வந்து ஒரு நீடு டெவலப் ஆச்சு ஃபார் காட்டன். ஓகேங்களா, ஸோ பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் அங்கே வந்து ஒரு ரயில்வே நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகே, ஸோ வேறு இடத்துல இருந்து காட்டன் ரா மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட கோல் கிடையாது. தே சஃபர்ட் ஃப்ரம் லேக் ஆஃப் கோல். ஓகே, ஸோ கோல் இல்லை அப்படிங்கிறத சதர்ன் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கோல் ரிசர்வ் வந்து பார்க்க முடியாது. அங்கே அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது லேட்டாக தான் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஓகே, ஸோ கோல் வந்து அவங்களுக்கு பெருசாக கிடைக்கல. அதனால சதர்ன் இந்தியாவில் ஹைடல் எலக்ட்ரிசிட்டி, அதாவது வாட்டர் பேஸ்டு ரிவரை வச்சு ஹைடல் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதனால தமிழ்நாடுல பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சேலம், இங்கே இருக்குது சேலம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டில் அ குட் சென்டர் ஃபார் காட்டன் ப்ரொடியூசிங் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக 2010 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லாஸ்ட் ஸ்லைடில் வந்து அதெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்கேன், அதை ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்த க்ராப் நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாம், சுகர் கேன். ஓகே, ஸோ சுகர் கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட்டர் இன்டென்சிவ் க்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இட் இஸ் அ கேஷ் க்ராப் லைக் காட்டன். ஓகே, ரொம்ப ரிலையபிள் தேன் காட்டன். ஓகே, ட்ரெடிஷ்னலி சுகர் கேனோட ஏரியாஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளெயின்ஸ், அந்த யூபி, பீகார் அந்த ஏரியாலலாம் வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து இட் ஹாஸ் ஷிஃப்டட் டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும். யூபி, பீகார் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ இட் ஹாஸ் ஷிஃப்டட் டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி, பீகாரில் உள்ள சுகர் கேன் அப்படிங்கிறது சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டில் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் வளரக்கூடிய ஒரு க்ராப். அங்கே வந்து ஸோ அதனால் அங்கே சுகர் கண்டென்ட் வந்து அங்கே கம்மியாக இருக்குது. பட் சவுத் இந்தியாவில் சுகர் கேன் க்ராப் வந்து ஷிஃப்ட் ஆனதும் அங்கே ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் வந்து விதைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே உள்ள சுகர் கேனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் கரும்புலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அவங்க ஊரில் எப்படி இருக்கும்னா இந்த கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி க்ரீனிஷ் yellowish கலர்லேயும் கூட இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிறதுல வந்து ஸ்வீட் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் when compared to நார்த் இந்தியாஸ். அங்கே வந்து ஒரு yellowish க்ரீன் கலரில் இருக்கும் நார்த் இந்தியாவில். ஓகேங்களா, ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் வந்து சம்மரில் மட்டும்தான் கல்டிவேட் பண்ண முடியும் இப்போ நார்த் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ வின்டரில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோ ஆகிடும். ஸோ ட்ராபிக்கல் க்ராப் சுகர் கேன் வந்து அங்கே வின்டரில் பண்ண முடியாது. அதனால் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வின்டரில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நார்த் இந்தியாவில். ஸோ இந்த சுகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் எக்கனாமிக்கலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். வருஷத்துக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான் வந்து வேலை செய்யும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் எக்கனாமிக்கல் டு த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சுகர் கேன் வந்து எங்கேருந்து ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளெயின்ஸ்லேருந்து அப்படியே சதர்ன் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அண்ட் இன்னொரு ரீஜன் பஞ்சாப் அண்ட் ஹரியானாவுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. இன்னொன்று வெஸ்டர்ன் இந்தியாவுக்கும் ஷிஃப்ட் ஆச்சு. ஓகே, ஸோ இங்கே யூபி, பீகார்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சு வெஸ்டர்ன் இந்தியாவுக்கு, அப்புறம் சதர்ன் இந்தியாவுக்கு, இந்த ஏரியாஸ்க்கெலாம் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ குஜராத்தோட சவுத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சுகர் இண்டஸ்ட்ரி வந்து இட் டெவலப்ட். ஓகேங்களா, ஸோ சவுத் இந்தியாவில் அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும். ரொம்ப நல்லா சுகர் கேன் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆச்சு. அதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் ட்ராபிக்கல் வெரைட்டி சுகர் கேன் வந்து இங்கே டெவலப் பண்ணும். அங்கே வந்து எதனால் அப்படின்னா அங்கே சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ட்ராபிக்கல் வெரைட்டி சுகர் கேன் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் சுகரும் அதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ சுகர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்து நம்ம சுகர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் சுகர் அங்கேருந்து அதிகமாக எடுக்க முடியும். ஸோ அதனால் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சுகர் கண்டென்ட் இருக்குது, ஹை ஈல்டு வெரைட்டி டைப் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக கொடுக்கறதுனால. ஓகே, ஸோ இப்போ சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஹை ஈல்டு கொடுக்குது, அண்ட் ப்ரொடக்டிவிட்டியும் வந்து அதிகமாக கொடுக்கறதுனால
இங்கே இந்த சதர்ன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட் அண்ட் சுகர் கேன் வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியை வந்து மேட்ச் பண்ணிருச்சுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ வீட்டும் சரி சுகர் கேனும் சரி வேர்ல்டோட ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் குறித்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம இந்தியாவில் கிராப்ஸில் வீட் அண்ட் சுகர் கேன் மட்டும்தான் வேர்ல்டு ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியை மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மிச்ச கிராப்ஸையும் மேட்ச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஆசைப்படுவாங்க. ஓகே, ஸோ இதில் அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஏரியாவில் வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் இண்டஸ்ட்ரியும் வருஷம் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். ஸோ இட் கேன் பி வெரி எக்கனாமிக்கல். இன்னொன்று 5வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் ஸ்கில்ட் அண்ட் டிசிப்ளின்டு லேபர் வந்து நம்ம பார்க்க முடியும். லேபர் இஷ்யூஸ் வந்து ரொம்ப பெருசாக வராது when கம்பேர்ட் டு நார்த் இந்தியா. இங்கே சவுத் இந்தியாவில் பெருசாக லேபர் இஷ்யூஸ் எதுவுமே வராது. சவுத் இந்தியாவில் ரொம்ப ஸ்கில்டு லேபர்ஸாக இருப்பாங்க, டிசிப்ளின்டு லேபர்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இது 5வது ரீசன். 6வது ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேனுக்கு போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது என்னன்னா ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த சுகர் கேன் அப்படிங்கிறது சுகர் இண்டஸ்ட்ரிக்கு ட்ராவல் ஆகி போயிடணும். ஓகே, ஸோ அனுப்பிடணும், இல்லாட்டி அதோட சுகர் கண்டென்ட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே போகும். ஸோ ஃபார்மர்ஸ்க்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒரு நல்ல மியூச்சுவல் கான்ட்ராக்ட் வந்து இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹார்வெஸ்ட் ஆனதும் கான்ட்ராக்ட் இருந்தால் டேரெக்டாக அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து போயிடும். ஸோ 2 பேருக்குமே வந்து பெனிஃபிட். ஃபார்மர்ஸ்க்கு சுகர் கண்டென்ட் இருக்கிற வரைக்கும் பெனிஃபிட், இண்டஸ்ட்ரிக்கு போய் சேர வரைக்கும் ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட். இண்டஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெசசரி பிகாஸ் ரா மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ 2 பேருக்குமே வந்து இட் இஸ் அ மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் என்விரான்மெண்ட் வந்து இட் இஸ் வெரி மச் நெசசரி. அது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப டிசிப்ளின்ட் அண்ட் ஸ்கில்டு லேபர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. லேபர் இஷ்யூஸ் பெருசாக எதுவும் வராது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் என்விரான்மெண்ட் வந்து சவுத் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே சுகர் கேன் இண்டஸ்ட்ரி சவுத் இந்தியாவில் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் ட்ராபிக்கல் வெரைட்டியை கோஸ்டல் ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறப்போ அங்கே ஹியூமிடிட்டி வந்து அங்கே வந்து அதிகமாக கிடைக்குது இல்லையா. ஸோ சுகர் கண்டென்ட்டும் இன்னும் அதிகமாகும். ஸோ யூபி பீகார் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இன்டீரியராக இருக்கும். ஓகே, ஸோ யூபி பீகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து ரொம்ப இன்டீரியர் ஏரியா. இங்கே நேபாள் இருக்கும், அதுக்கு மேலே சைனா இருக்கும், ஹிமாலயஸ் அண்ட் சைனா வந்துடும். ஓகே, ஸோ ரொம்ப இன்டீரியரான ஏரியாவில் யூபி அண்ட் பீகார் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹியூமிடிட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், கிடைக்காது. ஓகே, ஸோ இங்கே சவுத் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் இந்தியா சைடில் வந்து இருக்காங்க. ஸோ சீனால ஹியூமிடிட்டி வந்து அதுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஊர் சுகர் கேனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபுல் சதர்ன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரி வந்து இப்படி டெவலப் ஆச்சு. ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் வந்து 2013 மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, நான் சொன்ன அந்த ஆக்சுவலி அந்த கொஸ்டின் காமிச்சிருந்தேன். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருக்கு. Do you agree that there is growing trend of opening new sugar mills in southern state of India? Discuss with justification அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி போட்டுட்டு ஒரு 2 lines எழுதி முடிச்சா 5 மார்க்குக்கு அது ஃபிட் ஆகிடும். ஓகே, இட் இஸ் 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ் அப்படின்னா என்னென்னா கிரவுண்ட்நட், சன்ஃப்ளவர், மஸ்டர்ட், பாம் ஆயில், சோயா ஆயில் அதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதைத்தான் வந்து நம்ம ஆயில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லோ ப்ரொடக்டிவிட்டி இஷ்யூ வந்து இதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. லைக் பல்சஸ். ஓகே, பல்சஸ் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆகுதோ அதே மாதிரி இங்கே க்ரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஆயில் சீட்ஸும் இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் ஆகுது. ஆயில் சீட்ஸும் வந்து அப்படி சைட்ராக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து எம்எஸ்பி அவ்வளோவா வந்து பெருசாக கிடைக்கிறது இல்லை. வீட்டுக்கும் ரைஸுக்கும் கிடைக்கிற மாதிரி இதுக்கு வந்து பெருசாக ஆயில் சீட்ஸுக்கும் பல்சஸ்க்கும் பெருசாக கிடைக்கிறது இல்லை. ஓகே, ஹவர் எப்படி பார்த்தாலும் ப்ரொடக்ஷன் வந்து ஸோ இங்கே எம்எஸ்பியும் கம்மியாகிறதுனால எல்லா ஃபார்மர்ஸும் வீட் அண்ட் ரைஸை நோக்கி போனதுனால ப்ரொடக்ஷனும் வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஆயில் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அது எந்த ஆயிலில் எந்த சீட்லேருந்து எடுக்கிறாங்க, அதில் ஆயில் கண்டென்ட் எவ்வளோ, அண்ட் எந்த ஊரில் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ கிரவுண்ட் நட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கடலையிலேருந்து, அந்த கிரவுண்ட் நட்லேருந்து எவ்வளோ ஆயில் கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னா 40 to 50% ஆஃப் த ஆயில் கண்டென்ட் வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ அங்கே எந்த ஊர்லலாம் இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா குஜராத், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. சீசேம் ஆயில்னா எள்ளெண்ணெய், அதுலேருந்து 40 to 50% ஆஃப் த ஆயில் எடுக்கலாம். குஜராத் வந்து இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராப் சீட் அண்ட் மஸ்டர்ட் ஆயில், கடுகெண்ணன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சீட்லேருந்து 20 to 45% ஆஃப் ஆயில் கண்டென்ட் எடுக்கலாம். ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி, ராஜஸ்தான் அண்ட் பஞ்சாப். நெக்ஸ்ட்டு ஆலி விதை என்னன்னு சொல்லுவாங்க, லின்சீட். அந்த சீட்லேருந்து 35 to 40% ஆஃப் த ஆயில் கண்டென்ட் எடுக்கலாம். மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த ஏரியாஸ்லாம் லின்சீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட்ஸ், இந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண ஆலி விதை எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் பேசுகிறதுக்கு விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, கேஸ்டர் சீட். இதுலேருந்து வந்து 50% ஆஃப் த ஆயில் கண்டென்ட் வந்து எடுக்கலாம். குஜராத் தான் வந்து ஹையஸ்ட் இன் ப்ரொடக்ஷன். 2/3 ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் குஜராத்லேருந்து தான் வருது. அதர் தேன் தட் இங்கே ஆந்திர பிரதேஷும் வரும். ஓகேங்களா, ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதர் தேன் தட் ஆந்திர பிரதேஷும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எதுலலாம்னா சீசேமில் லார்ஜஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மஸ்டர்டில் லார்ஜஸ்ட் அண்ட் ராப் சீடில் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் ஹவவர் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு தான். ஓகே, ஸோ ஆயில் சீட்ஸ் வந்து தே ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ். என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால் இங்கே ஆயில் சீட்ஸ் இந்தியா அண்ட் சரௌண்டிங் ஏரியாவில் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ராப், சீசேம், லின்சீட் டைப் ஆஃப் ஆயில் வந்து அதர் கண்ட்ரீஸில் கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ப்ரொடக்ஷனும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ யாராவது வாங்குறதுக்கு ஆள் இருந்தால், அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் தானே ப்ரொடக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ் அண்ட் பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஜாஸ்தி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது கன்சியூம் பண்ணாதான் வந்து கல்டிவேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அவங்க ஊரில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால கல்டிவேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அங்கே ப்ரொடக்ஷனும் கிடையாது. நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதர் கண்ட்ரீஸில் கல்டிவேட் பண்ணாததுனால நம்ம வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் சீட் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரெடிஷ்னலி லோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் சீட்ஸோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே ரொம்ப லோ ப்ரொடக்டிவிட்டியாக தான் இருக்குது, கம்மியான உற்பத்தி தான் வந்து பண்ணுறாங்க. இது ஒரு சேலஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இன்புட் இன்டென்சிவ் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் அதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு அதிகமான இன்புட்ஸ் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், பெஸ்டிசைடாக இருக்கட்டும், இல்லை அதெல்லாம் வந்து பேஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் இதோட ப்ரைஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்சர்டனாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் விலை அப்படின்னு இல்லாமல் ரொம்ப அன்சர்டனாக இருக்கும். ஸோ ஃபார்மர்ஸ் வளர்த்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஏன் அப்படின்னா இட் இஸ் இந்த க்ராப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மார்க்கெட் பேஸ்ட் ப்ரைஸ் தான். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்ப வாலடைல் க்ராப்ஸாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஓகே, ஆனால் இந்த எடிபிள் ஆயில் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெஜிடபிள் ஃபேட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஊரில் விதைச்சிட்டு இருந்ததை இப்போ இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ எஸ்பெஷலி எங்கேருந்துன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல இனிஷியலி மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது இந்தோனேஷியாவிலேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மலேசியா தான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் சோர்ஸ் கண்ட்ரிக்கு. ஓகே, ஸோ அங்கேருந்து தான் அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நவ் இந்த இது வந்து இட் ஹாஸ் சேஞ்ச்டு டு இந்தோனேஷியா. ஓகே, ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை ஆயில் சீட்ஸ். இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து அண்ட் பாம் ஆயில் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ஒன்று.
அண்ட் நம்மகிட்ட இம்போர்ட் பில் இருந்தால் ஃபுட் பாஸ்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் இம்போர்ட் பில் வந்து எடிபிள் ஆயிலுக்கு வந்து போயிடும். ஸோ ஆயில் சீட்ஸோட ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவசியம். ஓகே, ஸோ இம்போர்ட் பில் அப்படிங்கிறது இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்டை வெளியே ஊரில் இருந்து நம்ம ஊருக்கு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பில் அமௌண்ட்டில் எடிபிள் ஆயிலோட அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் ஆயில் ப்ரொடக்ஷன் ஏரியாஸே நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஊரில் ப்ரொடக்ஷன் பண்ண ரொம்ப ரொம்ப வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஊரில் பண்ணால் இம்போர்ட் பண்ண தேவையில்லை இல்லையா? ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ப்ரொமோஷன் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆயில் சீட்ஸ்க்கான ப்ரொமோஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மிஷன் ஆன் ஆயில் சீட்ஸ் அண்ட் ஆயில் பாம். ஓகே, ஸோ ஆயில் சீட் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோன்னா ஒரு வருஷத்துக்கு 4.5% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட், கவர்மெண்ட்டோட டார்கெட். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ரேட்டெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த எடிபிள் ஆயிலோட டிமாண்டை வந்து மேட்ச் பண்ண முடியல. இந்த கவர்மெண்ட் செட் பண்ண இந்த டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணாலும் மக்களுடைய டிமாண்ட், அதாவது எடிபிள் ஆயிலுக்குள்ள டிமாண்டை வந்து நம்மளால பூர்த்தி செய்ய முடியலை. ஓகே, ஸோ எவ்வளோ அந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணாலும் இம்போர்ட் தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை கூட கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா க்ரீன் ரெவல்யூஷன் எல்லோ ரெவல்யூஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் டு ப்ரொமோட் ஆயில் சீட் கல்டிவேஷன். ஓகே, ஸோ இதுதான் ஆயில் சீட்ஸ் பற்றி. ஸோ இன்னைக்கு இந்த க்ராப்போட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன க்ராப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ அண்ட் அந்த மாதிரி ஜூட் அண்ட் ஸ்பைசஸ் அந்த மாதிரியான க்ராப்ஸஸ்லாம் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இதில் போட்டிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தமிழ்நாடு இஸ் அ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மில் மேட் காட்டன் யான் இன் த கண்ட்ரி, வாட் குட் பி த ரீசன்? இதுக்கு வந்து நான் இந்த லெக்சர்லேயே ஆன்சர் சொல்லியிருக்கேன். யூ கேன் ஆப்வியஸ்லி ஆன்சர் திஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கொஸ்டின், a state in India has the following characteristics. ஓகே, ஸோ இதோட ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேட்டோட நார்தர்ன் பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிட் அண்ட் செமி எரிட் ரீஜனாக இருக்கும். அண்ட் அதோட சென்ட்ரல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ப்ரொடியூசிங் ரீஜனாக இருக்கும். கல்டிவேஷன் ஆஃப் கேஷ் கிராப்ஸ் வந்து அந்த ஏரியாவில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது அந்த ஸ்டேட்டில். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எதுவும் ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் தான், ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மெயின்ஸில் க்ராப் ரிலேட்டடாக இந்த 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. யூ கேன் கோ த்ரூ இட். அனலைஸ் த ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹைலி சென்ட்ரலைஸ் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சப்ஹெட்டிங் போட்டு அதுக்கு ஒரு 2 லைன் போட்டு எழுதுனீங்கன்னா அதில் 5 மார்க்ஸுக்கு கவர் ஆயிரும். அதே மாதிரி இந்த டூ யூ அக்ரி தட் தேர் இஸ் அ க்ரோயிங் ட்ரெண்ட் ஆஃப் ஓப்பனிங் நியூ சுகர் மில்ஸ் இன் த சதர்ன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, டிஸ்கஸ் வித் ஜஸ்டிஃபிகேஷன். இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதி ஒரு சப்ஹெட்டிங் போட்டு ஒரு 2 லைன்ஸ் எழுதி போட்டுச்சிங்கன்னா இதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். எனி டவுட்ஸ் செஞ்சு குவரி செஞ்சுன்னா மெயில் பண்ணி கேட்கலாம். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் அ தம்ஸ் அப். அண்ட் யாருக்காவது பிரயோஜனப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ் அண்ட் பை.